தேவனோட வார்த்தை ஆவியும் சத்தியமாக இருக்குது. ஆமேன். தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்குது, நம்மளோட காரியங்களை சீர்படுத்துது, ஸ்திரப்படுத்தி அப்போ சூப்பர் நேச்சுரலான ஒரு தேவனோட வார்த்தையை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம ஏதோ மைண்டில் வச்சுக்கிறது இல்லை, அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். தேவனோட வார்த்தை தான் பட்டயம். ஆமேன். அந்த பட்டயத்தை எடுத்து நீங்கள் எதிரியோட நீங்கள் போரிடலைன்னா எதிரி உங்களை ஜெயித்துருவான். ஆமேன். ஆமாம். அந்த பட்டயத்தை எப்படி எடுத்து அதை ஷார்ப் பண்ணி பயன்படுத்துறது தான் வாரம் இந்த வேத வகுப்புகளை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தில் பிரச்சனையாக நான் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த பட்டயத்தை எடுத்து தீட்டிட்டே இருங்க. பிசாசு இயேசுவின் நாமத்தினால கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் கடனில் இருக்க மாட்டேன். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த பட்டயத்தை எடுத்து தீட்டுங்க. பிசாசோட யுத்தம் பண்ணு. அதே மாதிரி வியாதியா இருந்தால் 1 பேதுரு 2:24 அவரோட தழும்புகளால் நான் சுகமானேன். கொல்லாத பிசாசே, வியாதி உனக்கு என் மேல இடம் இல்லை. அவரோட தழும்புகளால் நான் சுகமானேன், அவரோட தழும்புகளால் நான் சுகமானேன். திரும்பி அந்த வார்த்தையை சொல்லி பட்டயத்தை தீட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. காரியம் இன்னும் பொருளாதார தரித்திரம் எப்பவுமே பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் குடும்பத்தில் யாருமே ஒரு நல்ல இடத்துல வர முடியல அப்படின்னா 2 கொரிந்தியர் 8:9 ஆமேன். அந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா நாம் ஐஸ்வர்யனாகும் பொருட்டு அவர் தரித்திரரான. ஆமேன். நாம தரித்திரத்தில் இருக்கிறோம். தரித்திரத்தின் ஆவி நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறதுனா அவர் நாம தரித்திரமா இருக்க கூடாது என்பதற்காக அவர் நம்மள ஐஸ்வர்யனாக மாற்றிருக்கிறார். ஆமேன். நம்ம தரித்திரம் நம்ம மேல இல்லை. இயேசுவின் நாமத்தினால தரித்திரத்தின் ஆவி, இல்லாமையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போன்று கட்டளை கொடுங்க, குடும்பத்தை விட்டு போன்னு கட்டளை கொடுங்க. அந்த பட்டயத்தை நீங்க தீட்டினால்தான் அது போகும். ஏதோ ஒரு காரியம், திருமணமோ பொருளாதாரமோ வீடோ, ஏதோ ஒரு காரியத்துல ஸ்டாக்னன்ட் ஆயிருந்து ஒரு சாபமாவே இருக்குது. குடும்பங்கள் எல்லாரும் இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சாபம்னு சொல்றீங்களா? கலாத்தியர் 3:13 படி நாம சாபமா இருக்க கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில சாபமானார். ஆமேன். அந்த வசனத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தினால பிசாசோட யுத்தம் பண்ணுங்க. அதான் பட்டயம். நான் கொடுக்குற ஒவ்வொரு வசனமும் பட்டயம். இந்த பட்டயத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஜெயம் கொள்ளாம இருக்க முடியாது. சோதிச்சான்னா நம்மள சோதிப்பான மாட்டானா? கட்டாயமா சோதிப்பான். சோதிச்சு கொண்டுதான் இருக்கிறான். நம்மளோட வேலை பட்டயத்தை எடுத்துட்டு தான். இயேசுவின் நாமத்தினால பட்டயத்தை எடுத்து ஒவ்வொரு தடையும் திரும்ப வருவான். அவன் விழுந்து போனாலும் இன்னைக்கு துரத்தி அவன் இன்னைக்கு ஜெயம் கொண்டுட்டாலும் திரும்ப வருவான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க மாமிசத்துல பிரச்சனை போராட்டத்துல இருக்கும், திரும்பி ஸ்லோவா வருவான், வந்து போய் சொல்லுவான். இயேசுகிட்டே வந்து சோதிச்சானா நம்ம கிட்ட சோதிப்பான். வசனத்தை எடுத்து வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்க தினந்தோறும் பிசாசோடு நீங்க போரிட்டு ஜெயம் கொள்ளலைன்னா ஜெயம் பெற முடியாது. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால ஆவியானவரே, நாங்க எங்களுக்கு விரோதமாக இருக்கிற நாங்க பேசின எல்லா காரியத்துக்கும் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொள்ளுகிறோம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதியிலிருந்து நாங்க ஜெயம் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால வறுமையிலிருந்து நாங்க ஜெயம் கொள்ளுகிறோம். பிசாசு கொண்டு வருகிற அந்த சாபத்திலிருந்து நாங்க ஜெயம் கொள்ளுகிறோம்.